சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவை பார்த்தா காட்டுக்குள்ள காட்டு யானை போட்டு அவரை உருட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. சேதுவும் காட்டு யானை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த காட்டு யானை சேதுவை விடாம பாறையிலலாம் பிடிச்சி தள்ளி விட்டு மரத்து மேலெல்லாம் பிடிச்சி சேதுவை தூக்கி போட்டு சேதுவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா பார்த்தா சேது காட்டு யானை கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாறை கிட்ட போய் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த காட்டு யானை தேடி பார்க்குது. சேதுவை காணா அப்படின்னதுமே அது திரும்பி போயிருது. சேது பார்த்தா நிலக்குழஞ்சு கீழே விழுந்துடுறாரு. சேதுக்கு மயக்கமும் வந்துடுது. சேதுவோடைய தலை கை காலெல்லாம் பார்த்தா பயங்கரமா அடிபட்டு ரத்தமும் வந்துகிட்டு இருக்கு. சேது மயங்கி கீழே விழுந்து கிடக்காரு ஒரு பாறை கீழே. இங்க பார்த்தா சேதுவை ஊரு முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. சேது இங்கே போயிருப்பா இங்கே எது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துறாரு. கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சேதுவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அமைச்சருடைய பிள்ளையவே காணா அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தா போலீஸ் பரபரப்பா கொடைக்கானல் முழுக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய போட்டோவை காமிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே யாருமே சேதுவை பார்த்த மாதிரி எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி சேது ஊருக்கு போன மாதிரியும் தெரியல. சேதுவை பத்தி பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே பார்த்தா சேதுவை யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ராஜாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா எதுவும் தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், எந்த விதமான தகவலும் கிடைக்கல. யாருமே இவரை பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவரை யாருமே பார்க்கலைன்னு சொல்றாங்க சார். இவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு தான் அவர் வேற எங்கேயாவது போயிருப்பாருன்னு எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கிட்ட கேட்கவும் இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியல சார். நேற்று இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய பூஜையில கலந்துகிட்டதுனால நைட் அங்கேதான் தங்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சேது இந்த மாதிரி தங்கனா சார். ஆனா அதுக்கப்புறம் காலையில வந்து பார்க்கல சேதுவை காணான்னு சொல்றாங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். எப்படியாவது என் பிள்ளையை கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சார், கண்டிப்பா உங்க பிள்ளையை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. சார், காட்டுக்குள்ள போய் உங்களால தேட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கவும் ஆமா சார், நேத்து என்கிட்ட அந்த காட்டுல இருக்கிற ஒரு மந்திரப்பூவை பத்தி அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் சார். அந்த கிராம மக்களுடைய ஒரு ஐதீகமா சார், அந்த காட்டுல ஒரு மந்திரப்பூ பூக்குமா சார். அந்த மந்திரப்பூவை எடுத்துட்டு வந்து அதுவும் நைட்டு நேரத்துல அந்த காட்டுக்குள்ள போய் மந்திரப்பூவை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற காட்டுச்சி அம்மனுக்கு வச்சு அதை விளக்கேத்தி சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை பிறக்குமா சார். அவருக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிரியம் சார். நேத்து நைட்டு கூட என்கிட்ட அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு சார். அதனால நீங்க காட்டுக்குள்ள போய் தேட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உங்களுக்கு இது சந்தேகமா இருக்குன்னா நாங்க போய் தேடுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லிடுறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா கொடைக்கானல இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசருக்குலாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை காணா காட்டுக்குள்ளதான் போயிருக்கதா சந்தேகப்படுறாங்க, நீங்க இந்த மாதிரி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவும் ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் பார்த்தா இங்க காட்டுக்குள்ள போயிட்டு சேதுவை தேடிக்கிட்டு இருக்காங்க. சேதுவை தேடிக்கிட்டு இருக்கலதான் பாறை கீழே ஒருத்தர் கடக்கவும் ஒருத்தர் இந்த மாதிரி கடக்காரு, இவர் தான் வரான்னு தெரியல, சரி தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் பார்த்தா ஸ்ட்ரக்சர்ல வச்சு இங்க சேதுவை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சேதுவை பார்த்தது இங்க ராஜாங்கம் அழுகவே ஆரம்பிச்சிடாரு. சேது சேது என்னாச்சு சேது, எந்திரி சேது எந்திரி சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் கேட்கவும் ஆமா சார், இவர் தான் சார். என்ன சார் இந்த நிலைமையில இருக்காரு, ஏதோ காட்டு மிருகம் தாக்குன மாதிரி இருக்கு சார், உடம்பெல்லாம் காயமா இருக்கு, தலையெல்லாம் காயமா இருக்கு சார், ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு உடனே சீக்கிரம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் சொல்லவும் இங்க சேதுவை பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க சேதுவை ஆஸ்பத்திரியில பார்த்ததும் இவர் உயிர் பழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லதும் இதை கேட்டதும் தமிழ் மோகனா ராஜாங்கம் எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியாகி அழுகவே ஆரம்பிச்சுறாங்க. சேது, நீ எனக்கு எப்படியாவது உயிரோட வேணும் சேது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு உயிரோட வேணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ண மாட்டோமா,